சூரியன் 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். ஒன்றில் சூரியன் ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும். உஷ்ணமான தேகமுடையவர், நல்ல குணமும் கோபமும் உடையவர், பிடிவாத குணம் உண்டு. ஜாதகர் கௌரவமான நபர். ஜாதகர் அறிவோடும் வலிமையோடும் ஆளுமைத்தன்மையோடும் அதிகாரத்தோடும் இருப்பார். ஜாதகருக்கு தலைவலி, கண் சம்பந்தப்பட்ட கோளாறு, பித்தம், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டு. இரண்டில் சூரியன் அரசு வழி வருமானம் உண்டு. ஜாதகர் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இரண்டாம் இடம் கண்ணை குறிக்கும். சூரியன் வலிமையற்று நின்றால் கண்ணில் பாதிப்பு ஏற்படும். முகத்தில் வடுக்கள், கட்டிகள் வரலாம். ஜாதகரின் வாக்கு வேகத்தோடும் விவேகத்தோடும் இருக்கும். மூன்றில் சூரியன் இளைய சகோதரருக்கு அந்தஸ்தும் அரசு ஆதாயமும் கிட்டும். ஜாதகர் தைரியமான நபர். எதிரிகளை வெல்லும் ஆற்றல், சரியான தகவல் பரிமாற்றம் போன்ற குணங்கள் ஜாதகருக்கு உண்டு. நான்கில் சூரியன் ஜாதகர் உஷ்ணமான தேகமுடையவர். கற்றவராக உயர் பதவி அடைந்து மதிப்போடு ஜாதகர் வாழ்வார். நான்காம் இடங்களில் சுபகிரகத்தின் பார்வை இருந்தால் உயர்தர வாகன யோகம் உண்டு. உறவினர்களுடன் சுமூகமான உறவு இருக்காது. நான்காம் இடம் சுகஸ்தானம் என்பதால் அதில் வெப்பகிரகமான சூரியன் அமர கண் அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடும். ஐந்தில் சூரியன் ஜாதகரின் குழந்தைகள் புகழடைவார்கள். ஜாதகர் பத்திசாலி, அரசாங்க வழியில் ஆதாயம் கிடைக்கப் பெறும். ஜாதகருக்கு கல்வி ஞானம், மந்திர உபதேசம் உண்டு. மற்றவரை தன் அறிவால் வசப்படுத்தும் ஆற்றல் ஜாதகருக்கு உண்டு. நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றலுடையவர். ஆறில் சூரியன் ஜாதகருக்கு அரசு, அரசியல் எதிரி உண்டு. கண், உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உண்டு. உத்தியோகத்தில் புகழ், செல்வம், உயர் பதவி போன்றவை கிடைக்கும். தந்தையார் மூலம் கடன்கள் ஏற்படும். தனது செல்வத்தை அரசு மற்றும் அரசாங்க தொடர்புக்காக செலவு செய்வார். ஏழில் சூரியன் ஜாதகர் உயர்ந்த குடும்பத்திலிருந்து மனைவி வரக்கூடும். அடுத்தவர்களை மதிப்பதில்லை. ஜாதகருக்கு திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். மன வாழ்க்கை திருப்தியாக இருப்பதில்லை. செல்வாக்குள்ள நண்பர்கள் உண்டு. ஜாதகருக்கு புகழ், பட்டம், பதவி கிடைக்கும். எட்டில் சூரியன் ஜாதகருக்கு அரசாங்க வருமானம் உண்டு. எட்டில் நின்ற சூரியன் இரண்டாம் இடத்தை பார்ப்பார். ஜாதகருக்கு கண்களில் கோளாறு ஏற்படும். ஜாதகருக்கு அரசு, அரசியல் எதிரி உண்டு. கண், உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் உண்டு. குடும்ப வாழ்க்கையில் சிரமங்கள் ஏற்படலாம். புத்திரதோஷம் மற்றும் பூர்வீக சொத்தில் விரயங்கள் உண்டு. ஒன்பதில் சூரியன் ஜாதகருக்கு தந்தை வழி விரோதம் உண்டு. ஜாதகருக்கு கடவுள் பக்தி, குரு பக்தி, தர்ம சிந்தனை உண்டு. குழந்தைகள் வழிமகிழ்ச்சி உண்டு. ஜாதகரின் தந்தையார் புகழடைந்த நபராக இருந்திருப்பார். ஜாதகருக்கு பூர்வீக சொத்தும் நிர்வாகத் திறமை பெரியோர்களினுடையவர் ஆதரவும் ஜாதகர் உண்டு. பத்தில் சூரியன் ஜாதகருக்கு தனது உத்தியோகம் அல்லது தொழிலில் சிறப்பு உண்டு. அதிகாரமுள்ள பதவி கிடைக்கும். அரசாங்கம், காவல்துறை, பாதுகாப்பு அல்லது இராணுவம் போன்ற அதிகாரமுள்ள உத்தியோகம் கிடைக்கும். சுபர் தொடர்பில் சூரியன் இருக்க கபகாரியங்களில் ஜாதகர் ஈடுபடுவார். அசுபர் தொடர்பில் சூரியன் இருக்க அசுபகாரியங்களில் ஜாதகர் ஈடுபடுவார். 11இல் சூரியன் ஜாதகர் செல்வந்தர், அதிகாரமிக்கவர். எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவார். அரசாங்க வழியில் ஆதாயம் உண்டு. தந்தையார் மூலம் லாபம் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மற்றும் மரியாதை கிடைக்கும். 12இல் சூரியன் ஜாதகர் தனது புகழ், அந்தஸ்திற்காக தேவையில்லாத செலவுகளையும் செய்வார். தந்தை வழி விரயங்கள் ஏற்படும். கண்கள், முதுகெலும்பு, வயிறு தொடர்பான வியாதிகள் உண்டு. ஜாதகருக்கு தூக்கத்தில் அதிக கனவுகள் வரும். சுபர் தொடர்பில் சூரியன் இருக்க நல்ல தூக்கம் உண்டு. அசுபர் தொடர்பில் சூரியன் இருக்க தூக்கம் குறைவு. சந்திரன் 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். வளர்பிறை சந்திரன் அல்லது தேய்பிறை சந்திரன் இருவர் தரும் பலன்களும் வெவ்வேறாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே சந்திரன் தரும் பலன்களை வளர்பிறை, தேய்பிறை அறித்து கூற வேண்டும். ஒன்றில் சந்திரன்
ஜாதகர் அழகான தோற்றமும் குளிர்ச்சியான உடல்வாகும் நிலையற்ற மனமும் கொண்டவர். நீர் சூழ்ந்த இடங்களில் மகிழ்ச்சி உடையவர். ஜாதகருக்கு பயணம் செய்வது பிடிக்கும். அறுசுவை பிரியர். ஜாதகருக்கு மனசஞ்சலம் உண்டு. 2 சந்திரன். ஜாதகர் அழகு மிகுந்தவர். இனிமையாக பேசக்கூடிய நபர். ஜாதகர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருப்பார். வளர்பிறை சந்திரன் எனில் சிறந்த வருமானம் மற்றும் வசதி வாய்ப்புகள் உண்டு. அடிப்படை கல்வி சிறந்து கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடம் பாசமுள்ளவர். 3 சந்திரன். ஜாதகர் சகோதரர்கள் மீது மிகுந்த பாசமுடையவர். சகோதர விருத்தி உண்டு. தனது முயற்சியின் மீது நம்பிக்கை உடையவர். சகோதர ஆதரவு உண்டு. சிறுதூர பிரயாணங்கள் ஜாதகருக்கு அதிகம் ஏற்படும். ஜாதகர் அடுத்தவர்களிடம் நன்றாக பழகக்கூடியவர். ஜாதகர் புறம் பேசுபவர். 4 சந்திரன். ஜாதகருக்கு அரசாங்கம் மூலம் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப்பெறும். ஜாதகர் விவசாயம் மற்றும் பொருளாதார வசதி உடையவர். நல்ல உறவினர்கள் உண்டு. வீடு, வாகனம் போன்ற சுகங்கள் கிடைக்கப்பெறுவார். ஜாதகருக்கு தாய்ப்பாசம் அதிகம். விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற துறைகளில் ஈடுபாடு உண்டு. 5 சந்திரன். குழந்தைகளால் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு. பெண் தெய்வங்களை வணங்குபவர். பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறும். காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. தேய்பிறை சந்திரன் எனில் மனக்கோளாறுகள் ஏற்படக்கூடும். 6 சந்திரன். ஜாதகருக்கு அதிகமான எதிரி உண்டு. ஜாதகருக்கு ஜீரண சக்தி குறைவு, ஆரோக்கிய குறைவு, மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும். தாயாரால் அனுகூலம் இல்லை. பயந்த சுபாவம் உள்ளவர். பெண்களால் ஜாதகருக்கு ஏமாற்றம் அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம். எதையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய நபர். 7 சந்திரன். ஜாதகர் தன் மனைவியை நேசிப்பவர். ஜாதகர் கூட்டு வியாபாரம் செய்வார். திருமண உறவில் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஜாதகர் சஞ்சலம் உடையவர். ஜாதகருக்கு அதிக பெண்கள் தொடர்பு ஏற்படும். பேராசை உடையவர். ஜாதகர் பொறாமை உடையவர். ஜாதகருக்கு காதல் திருமணம் ஏற்படலாம். 8 சந்திரன். ஜாதகருக்கு நீரில் கண்டம் உண்டு. தேவையில்லாத அலைச்சல், கஷ்டங்கள் உண்டு. ஆரோக்கிய குறைவு, மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும். தாயாரால் அனுகூலம் இல்லை. பயந்த சுபாவம் உள்ளவர். பெண்களால் ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். ஜாதகருக்கு வாழ்க்கையில் சந்தோஷ குறைவு ஏற்படும். எதையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய நபர். 9 சந்திரன். ஜாதகர் தெய்வ பக்தி உள்ளவர். உயர்கல்வி கிடைக்கும். தந்தையார் மேல் மிகுந்த பாசமுடையவர். அதிர்ஷ்டம் நிரம்பியவர். நல்ல ஆரோக்கியம் உடையவர். தர்ம காரியம் செய்பவர். வளமான வாழ்க்கை உண்டு. 10 சந்திரன். ஜாதகருக்கு தொழில் பற்று உண்டு. எடுத்த செயல்களை சிறப்பாக முடிக்கக்கூடியவர். ஜாதகரின் கல்வியில் மேன்மை உண்டு. சொத்து சுகங்கள் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். ஜாதகர் மனசஞ்சலம் உடையவர். 11 சந்திரன். ஜாதகர் எளிதில் பொருளீட்டுவார். லாபம் ஒன்றையே ஜாதகர் நோக்கமாக வைத்திருப்பார். தாய்வழி ஆதாயம் உண்டு. மூத்த சகோதரன் மீது ஜாதகர் பிரியம் கொண்டவர். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிட்டும். ஜாதகருக்கு எதிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். 12 சந்திரன். ஆரோக்கிய குறைவு, மனக்குழப்பம் போன்றவை ஏற்படும். தாயாரால் அனுகூலம் இல்லை. பயந்த சுபாவம் உள்ளவர். கண் சம்பந்தப்பட்ட நோய் ஜாதகருக்கு உண்டு. உறவினர்கள் மூலம் லாபம் இராது. ஜாதகரின் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும். நீரில் கண்டம் உண்டு. செவ்வாய் 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 செவ்வாய். ஜாதகர் எதிலும் தைரியம் உள்ளவர். கர்வமுடைய நபர். ஜாதகருக்கு பிடிவாத குணம், முன்கோபம், உஷ்ணதேகம் உண்டு. ஜாதகர் யாருக்கும் அடிபணிய மாட்டார். ஜாதகர் எதிலும் உறுதியுடன் இருப்பார். 2 செவ்வாய். குடும்பத்தில் வழக்கு, சண்டை, சச்சரவு இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகரின் பேச்சில் கம்பீரம் தெரியும். ஜாதகருக்கு வீடு, வாகனங்கள் மூலம் வருமானம் உண்டு. விவசாயம் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் வருமானம் கிடைக்கப்பெறும். முகங்களில் தழும்பு ஏற்படும். 3 செவ்வாய். ஜாதகர் வலிமையான நபர். தைரியவான், அதிக வீரியமுடையவன்.
வெல்ல முடியாத நபர் சோரன். இளைய சகோதர வழி உறவு சிறப்பில்லை. எதிலும் முயற்சியை கைவிடாதவர். காது நோய் ஏற்படும். சண்டைக்கு அஞ்சாதவர். அதனால் பிரச்சனைகளும் ஏற்படும். 4 செவ்வாய். செவ்வாய் வலிமையோடு இருக்க ஜாதகருக்கு வீடு, வாகனங்கள், நிலங்கள் அமையப்பெறும். மனைவி வழி சொத்துக்கள் அமையும். செவ்வாய் வலிமை இல்லாத போது மேற்சொன்னவை கிடைப்பதில்லை. தாயாருக்கு பிடிவாத குணமும் முன்கோபமும் உண்டு. இராணுவம், காவல்துறை, மருத்துவம் போன்ற துறைகளில் வருமானம் கிடைக்கப்பெறும். 5 செவ்வாய். குழந்தை பாக்கியம் குறைவு. அரசாங்கத்தில் உயர் பதவி அனுபவிப்பார். ஜாதகரின் குழந்தைகள் மூலம் ஜாதகருக்கு மகிழ்ச்சி இல்லை. முன்கோபம் உள்ளவர். வயிறு சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை உண்டு. 6 செவ்வாய். பூமி, நிலம் வாங்குவதற்கு கடன்கள் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஜாதகருக்கு எதிரிகள் பலர். ஜாதகருக்கு பிணி அதிகம் உண்டு. காவல்துறை, இராணுவம் போன்ற அதிகாரமிக்க பணிகள் கிடைக்கும். இளைய சகோதர வழியில் விரயம் ஏற்படும். ஜாதகருக்கு கோபம், பிடிவாத குணம், அடுத்தவரை அடக்கி ஆளுகிற தன்மை உண்டு. 7 செவ்வாய். ஜாதகருக்கு அதிகப்படியான பிடிவாத குணம் உண்டு. கோபம், விட்டுக் கொடுக்காத குணம், தான் என்ற கர்வம் போன்ற குணங்கள் ஜாதகருக்கும் அவரது களத்திரத்திற்கும் உண்டு. ஆகவே களத்திர விரோதம் ஏற்படும். அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். பூமி, இன்ஜினியரிங், கெமிக்கல், மருத்துவம் போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவனம் செய்வார். 8 செவ்வாய். கண் சம்பந்தப்பட்ட வியாதி உண்டு. வம்பு, வழக்குகளை தேடிக்கொள்வார். ஜாதகர் செய்கின்ற முயற்சிக்கு தடை ஏற்படும். சகோதர வழியில் தொந்தரவு உண்டு. நிலம் சார்ந்த வழக்குகள் ஏற்படும். அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும். பூமி, இன்ஜினியரிங், கெமிக்கல், மருத்துவம் போன்ற துறைகளில் ஜாதகருக்கு வருமானம் உண்டு. 9 செவ்வாய். தெய்வ நம்பிக்கை அற்றவர். ஜாதகருக்கு முரட்டு குணம், பிடிவாதம் உண்டு. தந்தையார் மூலம் ஜாதகருக்கு விரயம் ஏற்படும். ஜாதகரின் தந்தையார் கோபக்காரர். பிடிவாதம் உண்டு. தந்தையார் ஜாதகருக்கு சொத்துக்கள் கிடைக்கும். 10 செவ்வாய். ஜாதகருக்கு தொழில் சிறப்பாக அமையும். ஜாதகர் உஷ்ண தேகம் உடையவர். ஜாதகர் தொழில் பற்று உடையவர். வாகனங்கள், நிலபுலன்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஜாதகருக்கு எப்போதும் உண்டு. அரசு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் திறமையோடு செயல்படுவார். ஜாதகருக்கு கோபம், பிடிவாதம் போன்ற குணங்கள் இருக்கும். 11 செவ்வாய். 11ஆம் பாவகம் உபஜயஸ்தானம் என்பதால் இங்கு நிற்கும் அனைத்து கிரகங்களும் சுபமான பலன்களையே தருகின்றன. ஜாதகர் எதிரிகளை வெல்லக்கூடிய நபர். ஜாதகரின் குழந்தைகள் பிடிவாத குணமுடையவர்கள். பூமி லாபம் அதிகம் உண்டு. கடுமையான வாக்கு பிரயோகம் செய்பவர். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டு. 12 செவ்வாய். இளைய சகோதர வழியில் ஜாதகருக்கு அதிக விரயம் உண்டு. காது நோய் ஏற்படும். சண்டைக்கு அஞ்சாதவர். அதனால் பிரச்சனைகளும் ஏற்படும். எதிரிகள் வழியில் அதிக தொல்லைகள் உண்டு. அதற்காக ஜாதகர் அதிக விரயம் மேற்கொள்வார். மனைவிக்கு பிடிவாத குணமும் முன்கோபமும் இருக்கும். ஆகவே களத்திர விரோதம் ஏற்படும். மனைவி வழியில் செலவுகள் உண்டு. புதன் 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 புதன். ஜாதகர் கல்வி அறிவு உடையவர். சாதுரியமான பேச்சாளி. கவிதை, கணித திறமை உண்டு. வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி படித்துக் கொண்டே இருப்பார். அந்நியமொழி அறிந்தவர். இளமையான தோற்றம் கொண்ட நபர். நகைச்சுவை விரும்பி புத்தி கூர்மை உள்ள நபர். அனைவரிடமும் சாதுரியமாக பழகுவார். 2 புதன். கல்வியில் தேர்ச்சி உண்டு. தனது அறிவின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடியவராக. இனிமையான பேச்சு மற்றும் நல்ல குடும்பம் உண்டு. எழுத்து, கணினி, கவிதை, மேடை பேச்சு, ஆசிரியர் போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானம் ஈட்டக்கூடியவராக இருப்பார். 3 புதன். ஒழுக்கம், நல்ல குணம், அதிர்ஷ்டம், வெற்றி போன்றவை ஜாதகருக்கு உண்டு. வியாபார அறிவு உண்டு. இளைய சகோதரம் புத்திசாலி. ஜாதகரின் முயற்சி அறிவு சார்ந்தும் மதிநுட்பத்தோடும் இருக்கும். 4 புதன். ஜாதகருக்கு நல்ல கல்வியும் வீடு, வாகன யோகங்களும் கிடைக்கும்.
மேடை பேச்சு, கவிதை, எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணினி, ஆசிரியர் போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவனம் செய்வார். ஜாதகரின் தாயார் புத்திசாலி. தாயின் அரவணைப்பு ஜாதகருக்கு உண்டு. உறவினர்களின் அனுகூலம் கிடைக்கப் பெறுவார். 5 புதன் தாய்மாமன் படித்த நபர். ஜாதகர் சாஸ்திர ஞானம் உள்ளவர். ஜாதகருக்கு காதல் எண்ணம் உண்டு. ஜாதகர் அதிபுத்திசாலி. சிறந்த கல்வி ஞானம் உண்டு. மந்திரம், வசிய கலையில் தேர்ந்தவர். அரசு அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும். 6 புதன் கல்வியில் தடை ஏற்படுகிறது. தோல் மற்றும் நரம்பு சார்ந்த வியாதிகள் ஜாதகருக்கு உண்டு. வியாபாரத்தில் எதிர்ப்பு, நஷ்டங்கள் உள்ளவர். ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வழக்கு ஏற்படலாம். 7 புதன் ஜாதகர் புத்திசாலி. ஜாதகருக்கு தடையில்லா கல்வி கிடைக்கும். வாழ்க்கை துணை அறிவும் திறமையும் கொண்ட நபராக அமைவார். ஜாதகரின் கல்வியால் ஜாதகர் சமூக அந்தஸ்தை பெறுவார். ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட காதல் எண்ணங்கள் உண்டு. ஜாதகருக்கு வீரியம் குறைவு. 8 புதன் நல்ல நீண்ட ஆயுளுள்ளவர். மறைபொருள் தேடல் உண்டு. மேடை பேச்சு, கவிதை, எழுத்து, பத்திரிகை, ஜோதிடம், கணினி, ஆசிரியர் போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவனம் செய்வார். அந்நிய தேசங்கள் சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டு. 9 புதன் ஜாதகருக்கு வேதம், சாஸ்திரங்களில் ஞானம், மத நம்பிக்கை, பேச்சுத்திறன், கல்வித்திறன், அதிர்ஷ்டம், செல்வம் உண்டு. தந்தையார் படித்த நபர் அதிபுத்திசாலி. ஜாதகருக்கு மேற்படிப்பு படிக்கும் யோகம் உண்டு. ஜாதகர் நாகரீகம் மற்றும் பண்பாடு தெரிந்த நபர். ஜாதகருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 10 புதன் மேடை பேச்சு, கவிதை, எழுத்து, பத்திரிகை, வேதம், சாஸ்திரம், ஜோதிடம், கணினி, ஆசிரியர் போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவனம் செய்வார். வாழ்வில் வெற்றி உண்டு. ஜாதகர் பொறுமைசாலி. ஜாதகருக்கு நல்ல புகழும் தனமும் கிடைக்கும். 11 புதன் ஜாதகர் அதிக செல்வத்தை சேர்ப்பார். ஜாதகர் தன் வாக்கை காப்பாற்றுவார். ஜாதகருக்கு சிறந்த கல்வி ஞானம் உண்டு. புகழ், வசதி வாய்ப்பு, மகிழ்ச்சி போன்றவை ஜாதகருக்கு கிடைக்கும். மூத்த சகோதரம் புத்திசாலி. தாய்மாமா மூலம் லாபம் உண்டு. ஜாதகரின் குழந்தைகள் அறிவாளிகள். 12 புதன் ஜாதகர் தனது படிப்பிற்காக விரயங்களை செய்வார். கற்றுக்கொள்ளும் வித்தைகள் பாதியில் நின்று போகும். பின்பு ஜாதகர் வேறு ஒரு வித்தையை தேடி படிப்பார். ஜாதகருக்கு மறதி உண்டு. தோல் மற்றும் நரம்பு வியாதிக்காக மருத்துவ செலவு செய்வார். தாய்மாமா வழி விரயங்கள் உண்டு. குரு 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 குரு ஜாதகருக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கும். பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். தான தர்மங்கள் செய்யக்கூடிய நபர். ஆன்மீகவாதி. அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காத நபர். சிறந்த கல்வி அறிவும் ஞானமும் உடையவர். சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்கள். ஜாதகருக்கு ஆன்மீக ஞானம், குழந்தைகள் வழி சந்தோஷம் உண்டு. பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்க வந்த பிறவி. ஜாதகருக்கு இரக்க குணம் உண்டு. 2 குரு ஜாதகர் வாக்குப்பளிதம் உள்ளவர். ஜாதகர் செல்வந்தர். வாழ்க்கையில் வசதி வாய்ப்பு உள்ளவர். ஆசிரியர், ஆன்மீகம், ஜோதிடம், கணக்கர், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வங்கி, பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். ஜாதகர் சிறந்த பேச்சாளர். சர்க்கரை மற்றும் கொழுப்பு சத்துக்களால் ஜாதகர் அவதியுறுவார். 3 குரு ஜாதகருக்கு சகோதரர்கள் உண்டு. ஜாதகரின் சகோதரர்கள் சிறந்த நிலையில் வாழ்வார்கள். களத்திரம் வழி ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவர். ஜாதகர் பேராசை மிக்கவர். ஒரு சிலருக்கு 1க்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறுகின்றன. 4 குரு ஜாதகருக்கு மிகச்சிறந்த கல்வி கிட்டும். ஜாதகருக்கு சொந்த வீடு, வாகன வசதி, நிலபுலன்கள் கிடைக்கும். ஜாதகருக்கு சகல விதங்களிலும் சுகங்கள் கிட்டும். ஜாதகரின் சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படும். உறவினர்களின் அனுகூலங்கள் கிடைக்கும். ஆசிரியர், ஆன்மீகம், ஜோதிடம், கணக்கர், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வங்கி, பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். ஜாதகருக்கு சிறந்த ஆயுள் உண்டு.
தாய் வழி விரயங்கள் ஏற்படலாம். ஜாதகருக்கு மதிப்பு மற்றும் செல்வாக்கு கிடைக்கும். 5 குரு. ஜாதகர் சாஸ்திர ஞானம் உள்ளவர், மிகப்பெரிய கல்விமான். சகல விதங்களிலும் ஜாதகருக்கு மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகள் மூலம் செல்வங்கள் சேரும். அரசு ஆதாயம் உண்டு. ஜாதகர் தான தர்மங்கள் செய்வார். ஜாதகருக்கு இரக்க குணம் உண்டு. ஜாதகருக்கு அனைத்து விதங்களிலும் லாபங்கள் உண்டு. ஜாதகர் எதிரியை வெல்லக்கூடியவர். பூர்வ புண்ணியத்தை அனுபவிக்க வந்த பிறவி. பூர்வீக சொத்து உண்டு. பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர். 6 குரு. ஜாதகருக்கு வங்கி கடன் எளிதில் கிடைக்கும். அதே நேரத்தில் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார். மூச்சுக்கோளாறு, வாயு தொல்லை உண்டு. சர்க்கரை மற்றும் அதிக கொழுப்புச்சத்து போன்ற வியாதிகள். ஆசிரியர், ஆன்மீகம், ஜோதிடம், கணக்கர், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வங்கி, பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். ஜாதகருக்கு மதிப்பு மற்றும் செல்வாக்கு கிடைக்கும். 7 குரு. ஜாதகர் நன்கு படித்திருப்பார். ஜாதகருக்கு தனவரவு உண்டு. ஜாதகரின் மனைவி ஒழுக்கமானவர். ஜாதகர் தைரியமானவர். குணமுள்ள தர்மபத்தினி அமைவாள். துணைவி வழியில் லாபம் கிடைக்கும். நல்ல குழந்தைகள் அமைவார்கள். 8 குரு. ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. ஆசிரியர், ஆன்மீகம், ஜோதிடம், தனக்கர், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வங்கி, பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் வருமானத்தை ஈட்டுவார். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. குழந்தைகள் வழியில் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். ஜாதகரின் சொத்துக்கள் திருடு போவதற்கு வாய்ப்புண்டு. 9 குரு. ஜாதகருக்கு ஆன்மீக ஞானம் உண்டு. சிறந்த பக்திமான். மத சடங்குகள், தர்ம காரியங்களை செய்வார். ஜாதகர் செல்வந்தர். பெயர் புகழ் ஜாதகருக்கு கிடைக்கும். ஜாதகருக்கு குழந்தைகள் சந்தோஷங்கள் உண்டு. அரசியல் ஆதாயம் உண்டு. ஜாதகருக்கு சிறந்த நிர்வாக திறமை உண்டு. பெரியோர்களிடத்தில் அன்பும் மரியாதையும் உடையவர். ஆலோசனை கூறுவதில் வல்லவர். 10 குரு. ஜாதகர் மதநம்பிக்கை உடையவர். நீதிபதி, அரசுத்துறை, ஆசிரியர், ஆன்மீகம், ஜோதிடம், ஆடிட்டர், கணக்கர், அடுத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்குதல், வங்கி, பள்ளி போன்றவற்றின் மூலமாக ஜாதகர் ஜீவிப்பார். சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமையும். பெயர், புகழ், அந்தஸ்து, கோரமான வாழ்க்கை கிடைக்கும். ஜாதகருக்கு தொழில் கடன் கிடைக்கும். 11 குரு. ஜாதகருக்கு வளமான வாழ்க்கை உண்டு. ஜாதகர் செல்வந்தர், தைரியசாலி. ஜாதகருக்கு இசை ஆர்வம் உண்டு. மூத்த சகோதரரின் வாழ்க்கை சிறப்பாக அமையும். எழுத்து, இசை, கலை ஆர்வம் உண்டு. குணமுள்ள தர்மபத்தினி அமைவாள். துணைவி வழியில் லாபம் கிடைக்கும். 12 குரு. ஜாதகருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. ஜாதகர் ஆன்மீக ஞானம் உள்ளவர். ஜாதகருக்கு சிறந்த கல்வி யோகம், மூச்சுக்கோளாறு, வாயு தொல்லை, சர்க்கரை மற்றும் அதிக கொழுப்புச்சத்து போன்ற வியாதிகள் உண்டு. ஜாதகருக்கு பொருள் நஷ்டம் உண்டு. தனது குழந்தைகள் வழி விரயங்கள் அதிகம். புத்திர பாக்கியம் குறைவு. சுக்கிரன் 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 சுக்கிரன். ஜாதகருக்கு அழகான முகம் மற்றும் உடல் தோற்றம் அமையும். கவரும் கண்களை கொண்டிருப்பார். வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு. ஜாதகர் ஆடம்பர பிரியர், சிற்றின்ப பிரியர். தனது மனைவியை நேசிப்பார். பெண்களை கவரும் வசீகரத்தன்மை ஜாதகருக்கு இருக்கும். ஜாதகருக்கு பூமி லாபம், வாகன யோகம் உண்டு. ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு. பெண்களால் விரும்பக்கூடிய நபர். ஜாதகர் சுயநலவாதி. 2 சுக்கிரன். ஜாதகர் செல்வந்தர். கவரும் கண்களையும் அழகான முகங்களையும் பெற்றிருப்பார். நல்ல குடும்பம் உண்டு. இனிமையான பேச்சுத்திறன் உண்டு. ஜாதகருக்கு சிறந்த வருமானம் உண்டு. பலவித சுகங்களை உயர்வான முறையில் அனுபவிப்பார். 3 சுக்கிரன். ஜாதகருக்கு கலை ஆர்வம் உண்டு. ஜாதகரின் சகோதரன் செல்வந்தர். ஜாதகரின் குடும்ப சுகம் குறைவுபடும். சுயநலமிக்கவர். சகோதர வழியில் மகிழ்ச்சி இல்லை. நடத்தை சுத்தமில்லாதவர். 4 சுக்கிரன். ஜாதகருக்கு வாகனம், வீடு, நகை, ஆடை, வாசனை திரவியம் போன்ற அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு. வாகனம், நகை, ஆடை, பெண்கள், உபயோகப்படுத்தும் பொருட்கள், இசை,
அழகு சாதனம், வாசனை, திரவியங்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்து ஜாதகர் ஜீவனம் செய்வார். சிறப்பான தொழில் அமையும். ஜாதகருக்கு சிறப்பான கல்வி கிடைக்கும். தாய்வழி அனுகூலங்கள் உண்டு. ஜாதகரின் தாயார் செல்வந்தர். 5 சுக்கிரன். ஜாதகர் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர். ஜாதகர் புத்திமான். கலை ஆர்வம் உண்டு. ஜாதகருக்கு குழந்தைகள் வழி சந்தோஷங்கள் கிடைக்கும். அரசு வழி ஆதாயங்கள் உண்டு. காதல், திருமணம் அமைய வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். 6 சுக்கிரன். ஜாதகர் வீண் விரயங்களை செய்பவர். மர்ம உறுப்பு சம்பந்தமான வியாதிகளும், விரை நோய், சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படலாம். மனைவி வழியில் விரயங்கள் ஏற்படும். பெண்கள் வழியில் எதிரிகள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படலாம். மனைவியுடன் விரோதம் உண்டு. 7 சுக்கிரன். அதிகமான காம எண்ணங்கள் உண்டு. சிற்றின்பப் பிரியர். பல பெண்களின் தொடர்புகள் ஏற்படலாம். மனைவி வழியில் செல்வம் சேரும். பெண்கள் விஷயத்தில் பலவீனமான நடத்தையை தருகிறது. காதல், திருமணம் கைகூடும். ஜாதகர் அழகான தோற்றம் கொண்டவர். ஜாதகர் சுகவாசி, சுயநலமிக்கவர். 8 சுக்கிரன். ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம். ஜாதகருக்கு சிறந்த வருமானமும் வாகன வசதியும் உண்டு. பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி, மர்ம உறுப்புகளில் நோய்கள் போன்றவை ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் வழக்குகள் ஏற்படும். பெண்கள் வழியில் அவமானங்களை சந்திக்க நேரிடும். 9 சுக்கிரன். ஜாதகர் சிறந்த நிர்வாகி. ஜாதகரின் தந்தை செல்வந்தர். ஜாதகர் எடுக்கும் முயற்சி வெற்றியடையும். அதிர்ஷ்டங்கள் ஜாதகரின் வாழ்க்கையில் கை கொடுக்கும். பூர்வீக சொத்து உண்டு. மனைவியால் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி உண்டு. 10 சுக்கிரன். ஜாதகருக்கு பதவி, பாராட்டு, விருது, அந்தஸ்து போன்றவை கிடைக்கும். ஜாதகர் நற்செயல்களை புரிபவர். ஜாதகருக்கு சிறந்த கல்வி கிட்டும். ஜாதகர் அறிவாளி. வாகனம், நகை, ஆடை, பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள், இசை, சினிமா, வாகனம், அழகு சாதனம், வாசனை, திரவியங்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்து ஜாதகர் ஜீவனம் செய்வார். சிறப்பான தொழில் அமையும். 11 சுக்கிரன். ஜாதகருக்கு குழந்தைகள் வழி சந்தோஷம் உண்டு. ஜாதகருக்கு மிக பெரும் பொருளாதார வசதிகள் ஏற்படும். ஜாதகர் சிற்றின்ப பிரியர். ஜாதகருக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்து உள்ளவர். கலை, இசை ஆர்வம், வாகன வசதி, பூமி லாபம் உண்டு. களத்திர வழியில் லாபங்கள் கிட்டும். 12 சுக்கிரன். ஜாதகருக்கு பெண்களின் தொடர்பு ஏற்படும். ஜாதகர் சயன சுகபோகம் கொண்டவர். தன் பெயருக்கு கேடு தரக்கூடிய செயல்களில் ஜாதரே ஈடுபடுவார். வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஜாதகர் சிக்கனமானவர். தொடர்பான விரயங்கள் உண்டு. சனி 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 சனி. ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை அதிகம் உண்டு. தொழிலில் அதிக உழைப்பாளி. மற்ற விஷயத்திற்கு ஜாதகர் சோம்பேறி, சுத்தமில்லாதவர். லக்னத்தில் சனி ஊர்த்தலைவர், நகரத் தலைவர் போன்ற பதவிகள் கொடுப்பார். ஜாதகர் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார். 2 சனி. திருமண தாமதம் ஆகிறது. ஆரம்ப கல்வியில் தடை ஏற்படுகிறது. திருமணம் நடக்கும் தருவாயில் சில அவமானங்களை ஜாதகர் சந்திக்கிறார். வருமான குறைவு உண்டு. வயது அதிகரிக்க அதிகரிக்க வருமானமும் அதிகரிக்கும். அழகற்ற தோற்றம். வண்டி வாகனங்கள் அமைகிறது. 3 சனி. தாமதமாக ஜாதகர் மந்த புத்தி உடையவர். தைரிய குறைவான நபர். சகோதரர்களால் மகிழ்ச்சி இல்லை. வாழ்வில் பல தடைகள் உண்டு. வாழ்வில் பூர்வ புண்ணியங்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் குறைவு. புத்திரபாக்கியம் தாமதமாகிறது. 4 சனி. தாய்வழி அனுகூலங்கள் குறைவு. வீடு, வாகனம் போன்ற சுகங்கள் கிடைக்க தாமதம் ஏற்படுகிறது. ஜாதகர் தொழில் சிந்தனையில் இருப்பார். கூட்டு வியாபாரம் செய்வார். தொழில் செய்வதற்கு கடன் கிடைக்கும். ஜாதகரின் சுகம் கெடுகிறது. ஜாதகரின் கல்வி சிறப்பில்லை. மாற்றான் தாயிடம் வளரும் வாய்ப்புண்டு. இரும்பு, இயந்திரம், எண்ணெய், எரிபொருள், கூலி வேலை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார். 5 சனி. ஜாதகருக்கு மந்த புத்தி உண்டு. புத்திர தோஷம் ஏற்படுகிறது. வாழ்வில் திருமண தாமதம் ஏற்படுகிறது.
மனைவி வழி அனுகூலங்கள் குறைவு, திருமண சுகங்கள் குறைவு, பூர்வீக புண்ணியங்கள் குறைவு. ஜாதகருக்கு மனக்குழப்பம் உண்டு, காதல் திருமணம் ஏற்படும். 6 சனி. ஜாதகரை விட ஜாதகரின் எதிரி வலுவில்லாதவர். ஆகவே ஜாதகர் எதிரிகளை வெல்வார். ஜாதகரின் முயற்சி தாமதமாகும். நீண்ட நாள் வியாதிகள் உண்டு, நீண்ட நாள் பகை உண்டு, அதிக பசி. தொழிலில் கடன், எதிரிகள் உண்டு. கால் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உண்டு. 7 சனி. விவாகம் தாமதம் ஆகும். ஜாதகர் குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறார். ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை அதிகம் உண்டு. தொழிலில் அதிக உழைப்பாளி, விலைமாதர் தொடர்பு உண்டு. நண்பர்கள் வழி சிறப்பு இல்லை. ஜாதகர் எதிர்பார்க்கும் குணங்கள் களத்திரத்திடம் இருக்காது. 8 சனி. தீர்க்க ஆயுள் தரும். விவாக தாமதம் உண்டு. திருமண காலத்தில் அவமானங்கள் ஏற்படும். செய்யும் தொழிலில் திருப்தி இராது. குழந்தை பிறப்பு தாமதம் ஆகும். வருமான குறைவு உண்டு. இரும்பு, இயந்திரம், எண்ணெய், எரிபொருள், கூலி வேலை போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார். 9 சனி. வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் குறைவு. பிற்காலத்தில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறும். தந்தை வழி அனுகூலங்கள் இல்லை. நீண்ட நாள் வியாதிகள் உண்டு. நீண்ட நாள் பகை உண்டு. கால் மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உண்டு. சகோதர வழி மகிழ்ச்சி இல்லை. ஜாதகர் எதிலும் தாமதமாகவே முயற்சிப்பார். 10 சனி. இரும்பு, இயந்திரம், எண்ணெய், எரிபொருள், பழைய பொருட்கள், வியாபாரம், கூலி வேலை, தொல்லியல் துறை, அகழ்வு ஆராய்ச்சி, சுரங்கம், நிலக்கரி போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார். ஜாதகருக்கு கடின உழைப்பு உண்டு. 11 சனி. ஜாதகருக்கு பிற்காலத்தில் செல்வம் சேரும். புத்திர தோஷம் ஏற்படும். தீர்க்க ஆயுள். மூத்த சகோதர வழி ஆதாயம் குறைவு. பூர்வ புண்ணியம் மற்றும் குலதெய்வ அருள் குறைவு. ஜாதகருக்கு தொழில் பற்றிய சிந்தனை உண்டு. எதிலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவார். அனைத்து விதமான லாபங்களும் வாழ்வில் பிற்காலத்தில் கிடைக்கும். 12 சனி. கண் பார்வை குறைவு. தொழிலில் விரயங்கள் உண்டு. வெளிநாடு செல்வதற்கு கடுமையான முயற்சி தேவை. திருமண தாமதம் உண்டு. ஜாதகருக்கு வீண் செலவு ஏற்படலாம். ஜாதகர் தனது வாக்கை காப்பாற்ற முடியாதவாறு போகும். வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் குறைவு. இரும்பு, இயந்திரம், எண்ணெய், எரிபொருள், பழைய பொருட்கள், வியாபாரம், கூலி வேலை, தொல்லியல் துறை, அகழ்வு ஆராய்ச்சி, சுரங்கம், நிலக்கரி போன்ற அமைப்புகளில் ஜாதகர் தனது ஜீவனத்தை நடத்துவார். ராகு 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 ராகு. வெளிவட்டார தொடர்பு, திடீர் புகழ், திடீர் வரவு, குறுக்கு புத்தி, நாத்திகம் பேசுதல், புத்தி கூர்மை, பிறர் செயல்பாடுகளை அடக்கி தன் கட்டுக்குள் வைக்கும் திறமை போன்ற குணங்கள் ஜாதகரிடம் தென்படும். ஆயுள் குறைவு உண்டு. எதிரிகளை அழிப்பவர். ஜாதகர் சிற்றின்ப பிரியர், பிறரை ஏமாற்றும் குணமுடையவர். எதிலும் முதன்மையை விரும்புதல், எதிலும் பிரம்மாண்டமான யோசனை, பிரம்மாண்டமான செயற்பாடுகள், பிறரை நிந்தனை செய்தல், பிறர் பொருள் மீது நாட்டம், திடீர் வளர்ச்சி, தவறான யோசனைகள், தன்னை பற்றிய சிந்தனை போன்ற குணங்கள் ஜாதகருக்கு உண்டு. 2 ராகு. வில்லங்கமான பேச்சு, திடீர் செல்வம் பெறும் நிலை, பிறரின் செல்வத்தை தன்வசம் கவர்ந்து வைத்தல் போன்ற குணங்கள் உண்டு. வாக்கு பலிதம் உண்டு. பிறரை தவறுதலாக பேசுதல், திருமண தாமதம், குடும்பத்தில் குழப்பம் உண்டாகுதல், பொய் சொல்லுதல் போன்ற பலன்கள் ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. 3 ராகு. சகோதரருடன் பகை பாராட்டுதல், தேவைக்கு அதிகமான போகம், வீரியம், குறுக்கு புத்தி, பிறரை அடக்கி ஆள்வது போன்ற குணங்கள் ஜாதகருக்கு உண்டு. ஜாதகருக்கு தைரியம் உண்டு. 4 ராகு. தடைப்பட்ட கல்வி, திடீர் செல்வ நிலை, உறவினர்கள் மூலம் அனுகூலம் இல்லாமை, தாய்வழி பிரச்சனைகள் போன்ற பலன்கள் ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. ஜாதகரின் தாயாருக்கு நோய் உண்டு. 5 ராகு. புத்திர தாமதம் ஏற்படுகிறது. மருத்துவத்திற்கு பின் புத்திரம் அமைதல், பெண் குழந்தைகளாக பிறத்தல், வயிற்றில் நோய், காதல், குலதெய்வ அருள் இல்லாமை, கருச்சிதைவு, மந்த புத்தி ஏற்படுகின்றன. 6 ராகு. மனக்குழப்பம் போன்றவை எதிரியை விட ஜாதகர் பலசாலி. எதிரிகள் அழிவர், ஜாதகருக்கு புகழ்.
அதிகாரம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உண்டு. 7 ராகு. ஜாதகர் தனது வாழ்க்கையில் பிடிவாத குணத்தோடு இருக்கிறார். நான் என்ற கர்வம் கொண்டவர். சமூக அந்தஸ்து சாதாரணமாக கிடைப்பதில்லை. மனைவியை ஏமாற்றும் குணம் உண்டு. ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் ஏற்படலாம். தகுதி குறைவான காதல் திருமணத்திற்கு வாய்ப்புண்டு. எதிர்பார்த்த குணத்தில் களத்திரம் அமைவதில்லை. திருமணம் தாமதம் ஆகிறது. 8 ராகு. சாஸ்திர ஆராய்ச்சி, மறைபொருள் தேடும் ஞானம் உண்டு. ராகு தராவில் கடுமையான வாழ்க்கை முறை இருக்கும். மூர்க்க குணம், சூதாடும் எண்ணம் ஜாதகருக்கு உண்டு. பிறர் வருமானத்தை கவருதல், வெளிநாடு செல்லுதல் போன்றவை ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. ஆயுள் குறைவு. 9 ராகு. ஒழுக்கக் குறைவு, நிர்வாகத் திறமை இல்லாமை, முத்தோரை மதியாத குணம், குருவை நிந்தனை செய்தல், தர்மத்திற்கு எதிராக பேசுதல், பூர்வீக சொத்து விரயம், தந்தை மூலம் அனுகூலம் இல்லாத நிலைமை, வாழ்வில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காமல் போகுதல் போன்ற பலன்கள் ஜாதகருக்கு நடைபெறுகின்றன. 10 ராகு. உயர் மருத்துவம், ஆராய்ச்சி, கணினி, செல்போன், சினிமா, வெளிநாடு, ஏற்றுமதி, இறக்குமதி, ஜோதிடம், பங்குச்சந்தை போன்ற துறைகளில் ஜாதகர் ஜீவிப்பார். மற்ற தொழில்கள் சிறப்பில்லை. குறுக்கு வழியில் பணம் ஈட்டுவார். தொழிலில் எதிரிகள் தொல்லை உண்டு. 11 ராகு. ஜாதகர் செல்வந்தர். காது சம்பந்தப்பட்ட நோயால் அவதிப்படுவார். அனைத்து வழிகளிலும் லாபம் உண்டு. குறுக்கு வழியில் பணம் ஈட்டுவார். நல்ல சேமிப்பு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. மூத்த சகோதரரால் ஆதாயம் இல்லை. 12 ராகு. வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. தேவையில்லாத விரயங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. கேது 12 பாவகங்களில் நிற்கும் பலன்கள். 1 கேது. ஜாதகருக்கு ஆன்மீக ஞானம் உண்டு. வாழ்வில் பற்றில்லாத நபர். ஆயுள் குறைவு ஏற்படும். எதையும் சாதிக்கக்கூடிய குணம் உண்டு. கர்வம் நிறைந்தவர். ஜாதகர் வெல்ல முடியாத நபர். விரக்தி மனப்பான்மை உடையவர். 2 கேது. குடும்பம் அமைவது தாமதமாகிறது. ஜாதகருக்கு திருமண உறவில் சிக்கல் ஏற்படலாம். பொருளாதாரம் சிறப்பாக அமைவதில்லை. ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், நூல், முடிதிருத்தம், கயிறு போன்ற துறைகளில் ஜாதகர் வருமானம் ஈட்டுவார். 3 கேது. இளைய சகோதரர்கள் இல்லை. காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உண்டு. வீரியங்கள் குறைவுபடும். ஜாதகர் தைரியமானவர். 4 கேது. ஜாதகருக்கு தாயாரின் அன்பு தடைபடுதல், வீடு, வாகன சுகங்கள் தாமதமாக கிடைப்பது, வாஸ்து இல்லாத வீடு அமைவது, கோயில் அருகாமையில் வீடு அமைவது போன்ற பலன்கள் நடைபெறுகின்றன. தாயாரின் உடல்நிலை கெடும். நல்வி தடைபடுகிறது. எதிர்பாராத நேரத்தில் சொத்துக்கள் கிடைக்கும். 5 கேது. கடுமையான புத்திரதோஷம் தருகிறது. அதிக குழந்தைகள் இல்லை. ஜாதகருக்கு ஆன்மீக சிந்தனை உண்டு. பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் போகக்கூடும். குலதெய்வ வழிபாட்டிற்கு தடை ஏற்படுகிறது. 6 கேது. எதிரியை விட ஜாதகர் பலசாலி. எதிரிகள் அழிவர். ஜாதகருக்கு புகழ், அதிகாரம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினை உண்டு. கேது தசாவில் கடன் மேல் கடன் ஏற்படும். வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடும். அடிவயிறு, குடல் சம்பந்தப்பட்ட கோளாறு உண்டு. 7 கேது. திருமண தாமதம் உண்டு. திருமணத்தில் நாட்டம் குறைவு. எதிர்பார்த்த குணம் மனைவியிடம் இருப்பதில்லை. திருமண சுகத்தில் ரகசிய உறவு உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் கெடும். தகுதி குறைவான களத்திரம் அமையும். காதல் திருமணம் நடைபெற வாய்ப்புண்டு. 8 கேது. சாஸ்திர ஞானம், மறைபொருள் தேடுதல், ஜோதிடம், சிறந்த பக்தி குணங்கள் ஜாதகரிடம் இருக்கும். பொருள் இழப்பு ஏற்படும். மூல நோய் உண்டு. குடும்பத்தில் இணக்கம் இருப்பதில்லை. ரகசிய உறவு உண்டு. 9 கேது. நிர்வாகத் திறமையின்மை உண்டு. குருவின் ஆசிகள் கிடைக்காமல் போகும். தான தர்ம காரியத்தில் தடை ஏற்படும். தந்தைக்கு மேன்மை இல்லை. தந்தை மூலம் ஜாதகருக்கு லாபம் இல்லை. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். 10 கேது. தொழிலில் கடன் மற்றும் வழக்கு ஏற்படுகின்றன. ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், நூல், முடிதிருத்தம், கயிறு போன்ற துறைகளில் ஜாதகர் வருமானம் ஈட்டுவார். ஆன்மீகத்தில் அதீத ஆர்வம். சித்தர்கள், ஞானிகள்,
குரு, மகான்கள், முனிவர்கள் போன்றோர்களின் சிந்தனை மற்றும் அவர்கள் மீது பக்தியும் உண்டு. 11 கேது. செல்வம், வசதி வாய்ப்பு பெருகும். முயற்சிகளில் வெற்றி உண்டு. அனைத்து விதங்களிலும் லாபங்கள் சேரும். குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமின்மை இருக்கும். 12 கேது. தேவையற்ற விரயங்கள் ஜாதகருக்கு ஏற்படுகிறது. ஆன்மீகவாதி. நிம்மதியில்லாத தூக்கம், ரகசிய உறவு. வெளிநாடு செல்லும் யோகம் குறைவு. மோட்சம் கிட்டும்.